ஹஸ்பண்ட் வந்து கிளம்புனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மதியானம் சாப்பிட்ற நேரத்துக்கு மேல் வீட்டுக்கா ஃபோன் பண்ணாங்க. அங்கே வந்து சாப்பிடுங்க, சாப்பாடு நான் சேர்த்து போட்டு ஆக்கியிருக்கேன் வரணும் அப்படின்ட்டாங்க. இல்லைக்கா நான் சாப்பாடு செஞ்சுருக்கேன் அதே சாப்பிட்டுக்கிறேன்னே. இல்லை இங்கே வந்து சாப்பிட்டாகணும் அப்படின்ட்டாங்க. சரி போல் நான் கோச்சிப்பாங்கன்ட்டு தான் மாட்டிக்கு போனது. முருங்கை கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார், உருளைக்கிழங்கு தொக்கு, ரசம், சாப்பாடு, வடை, அப்பளம், பாயாசம், அப்புறம் ஊறுகாய் எல்லாம் வச்சு 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அவங்க பொண்ணு, அந்த அக்கா, அதுக்கப்புறம் நான் 3 பேரும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டே இருந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 4:30 மணி ஆயிடுச்சு. கீழே இறங்கும்போது அங்கேயே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோமோ அப்படியே மணி டைம் போனதே தெரியல. அப்படியே மணி 4:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரொட்டீன் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. வேறு என்ன பண்ணுறது. இன்றைக்கி மதியானம் என்னோடய லஞ்சு இதுதான். ஹஸ்பண்டுக்கு குருமா அப்பளம் வச்சு கொடுத்துட்டேன். நான் வந்து மதியானம் சாப்பிட்டது சாம்பார், வடை, அப்பளம், பாயசத்தோடு சாப்பிட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது ஒரு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாயகி. பை.